Hello வணக்கம் நான் உங்க சந்தீஷ் இந்த வீடியோல இந்தியன் 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். எஸ் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. மதியம் இருந்து பாத்தீங்கன்னா 4 hours to go 3 hours to go ஒரு மாதிரி ப்ரமோஷனா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1 hour ஒரு டைம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் இந்தியன் தாத்தா சேனாபதி இஸ் பேக் இல்லையா? அதான கதை ஆப்வியஸ்லி. பட் ஏன் வராரு எதுக்கு வராரு அதான் வந்து பார்க்கணும். ஃபேராக சொல்லணும்னா எனக்கு இது பெரிய படம் தான். ஆனால் வந்து இந்த படத்து மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஹைப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து எனக்கு இன்னும் வந்து அவ்வளோவும் க்ரியேட் ஆகாத ஒரு ஃபீலில் நான் இருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஹைப்பை வந்து இந்த 2 minutes 30 seconds வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்த்துட்டு நிறைய பேசுவோம். ஸோ லெட்ஸ் கோ. ஊராடா இது? படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. நைஸ் இனிஷியல் கட்ஸ். தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். கோல்டன் ரோல்ஸ் ராய்ஸா நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். ஆனால் அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்லை. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். ஹண்டிங் டாக். ஓ யாரா இருக்கா? இருந்தாரு சேனாபதி. ஓ அந்த கிளைமேக்ஸ். நேம் சேனாபதி, ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓ ஹோ ஹோ. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வருமம். விவேக் சார் ஆக்சுவலாக கமல்ஹாசன் நிறைய லுக்ஸ் இருக்கு போல இது படத்துல தான். தாத்தா வந்துட்டாரு. அவர் திரும்பி வரணும். ஓ ஒரு தப்பு செஞ்சா ஏய் தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். எந்திரன் ரெஃபரன்ஸ் ஜெயசூர்யா என் கேரியர்ல நான் முடிக்காம போன தகதகன் மின்றாரு. சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாத நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது இரண்டாவது பிஜிஎம். போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். கட்ஸ் வெரி. ஓ இது செம்மையான பிஜிஎம்டா. என்ன மாதிரி விஷுவல்ஸ் கட்ஸ். முடியாது. பிக் பாஸ் டைலாக் வெறித்தனமான கட்ஸ். ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை 12 தானே சொன்னாங்க. நாங்கள் ஜூலை 12 போடவே இல்லை ரிலீஸ் டேட்டில். போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டோட்டலாக பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ரெய்லர் வந்து. இந்த கலர்ஸ் டோட்டலாகவே யூஸ் பண்ணப்பட்ட கலர்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து செம்ம கலர்ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக இருக்குது அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படிங்கிறது வந்து. மற்றபடி நான் பார்த்தேன் இந்த தாத்தா கேரக்டருக்கு வந்து கமல் கேரக்டருக்கு வந்து நான் வந்து ஒரே லுக்கு தான் நினச்சேன். பட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன் இந்த ஒரு போஸ்டரில், இல்லை இன்றைக்கி மதியம் ரிலீஸ் பண்ண போஸ்டரில் கேப் போட்டுட்டு தாடி மிசல் ஆக்கிற மாதிரி ஒரு லுக் இருந்துச்சு. அப்புறம் இப்போது ட்ரெய்லர் அவுட் நவுன் போட்டு அதான் அதில் வேற ஒரு லுக் இருந்துச்சு. ஓகே அப்போ தான் தெரிஞ்சு ஓகே தலைவருக்கு தாத்தாக்கு நிறைய கெட்டப் உள்ளகுது போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சேன். கெட்டப் போடுறது அவருக்கு என்ன கஷ்டமா, எவ்வளோ போட்டிருக்காரு. அண்டு விவேக் சார் இருக்கார் படத்தில். ஆக்சுவலாக விவேக் சாருக்கும் மனோபாலா சாருக்கும் இதுதான் வந்து அஃபிஷியலாக வந்து கடைசி படம். அண்ட் அவங்களுடைய வாய்ஸை வந்து ஏஐ மூலயமா வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பயங்கரமான ஃபீல் தான் நினைக்கிறேன். முக்கியமாக விவேக் சாரை பார்க்குறதுக்காக நான் வெயிட்டிங். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு சொல்ல தோன்றது என்னென்னா அதான் செம்மையான விஷுவல், செம்மையான சினிமோட்டோகிராஃபி அண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரெய்லரை கட் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து சில ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே போக தான் அந்த கட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போவாங்க. பட் இந்த ட்ரெய்லர் ஃப்ரம் த இனிஷியல் பாயிண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த சீன்லேருந்து அந்த ட்ரெய்லர் கட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. டோட்டலாக த்ரூ த ட்ரெய்லர் வந்து செம்மையான கட்ஸ், சூப்பரான எடிட்டிங் ட்ரெய்லருக்கு வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ட்ரெய்லர் எடிட் பண்ணவங்களுக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அனியோடைய பிஜிஎம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா போட்டிருக்காரு.
படத்தில் பார்ப்போம் என்ன சம்பவம்ன்ட்டு. ஆக்சுவலாக சங்கர் சார் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அனிருத்தை வந்து ரீசெண்டாக ஏதோ இன்றைக்கி நடந்தது ஒரு ட்ரெய்லர் லான்ச், அதில் வந்து பேசியிருந்தாங்க அனிருத்தை பற்றி. 100% வந்து அனிருத் பண்ண ஒர்க்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சங்கர் வந்து அவரை புகழ்ந்துட்டு இருந்தார். ஸோ என்னென்னு தெரியல, அது பார்ப்போம், படம் பார்த்தா ஃபுல்லாக தெரியும். பட் இப்போ பார்த்த வரைக்குமே வந்து அந்த பிஜிஎம் வாஸ் ஸோ நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு பிஜிஎம் அப்படிங்கிறது. சூர்யா அவர் பயங்கரமாக ஒரு மாதிரி அத்தனை செயின் கழுத்தில் ஒரு மாதிரி செம ஒரு ஜாலியான வில்ல மாதிரி தெரிகிறாரு. மற்றபடி உள்ள அவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்குது, அத்தனை ஆக்டர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. டெக்னிக்கல் டீமாகவும் சரி, கேஸ்ட் அண்ட் க்ரூவாகவும் சரி, டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், மொத்தமாகவே இது பெரிய படம், அவ்வளோ பெரிய படம். ஐ மீன் அதான், ஆனால் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இன்சைட். அவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, லேட் ஆக்டர்ஸும் சரி, அவ்வளோ ஆக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஃபேராக சொல்லிக்கிறேன், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்துக்கு எனக்கு ஏனும் அவ்வளோ பெருசாக ஃபீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போயும் வந்து அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து ஹைப்போ வந்து அந்தளவுக்கு எகிரல. பார்த்து முடித்தோடனே ஓகே நல்லா இருக்குது, ட்ரெய்லர் வாஸ் சூப்பர், கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நார்மல் ஃபீல் தான் வந்து இப்போ எனக்கு இருக்குது. நான் ஃபேராக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சேனாபதியாக வந்து நிறைய லுக்ஸில் வராரு, நிறைய லுக்ஸை வெரி பண்ணி காமிச்சு எடுத்திருக்காங்க. நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்குது, அதுவும் ஓப்பன் பாடி ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது, கடைசியில் காமிச்சாங்க. டயலாக்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. நான் ஏன் என்ன கொஞ்சம் வரமாக பயமாகுதுன்னா, சங்கர் மூவி தான் ஓகே நம்பிக்கை இருக்குது, பட் இந்த செகண்ட் பார்ட்டுடைய சாபன்னு ஒன்று இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அது இந்த படத்தையும் ஒரு வேளை பாதிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் ஓரமாக இருக்குது. பட் நிறைய லுக்ஸ் ப்ராமிசிங் ஆல்மோஸ்ட். பட் பார்ப்போம், ஜூலை 12 ரிலீஸ் ஆகுது, பார்ப்போம் என்ன கற்றுன்ட்டு. ஸோ ஏதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.